மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் 3 திருநங்கை பயனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் கூடுதல் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருநங்கைகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா 3 திருநங்கை பயனாளிகளுக்கு ஓட்டுநர் உரிமத்தினை வழங்கினார். பின்னர் முகாமில் பேசிய மாவட்ட ஆட்சியர், ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை தோறும் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அக்கூட்டத்தில் திருநங்கைகள் தவறாமல் கலந்து கொண்டு தங்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கான கழிப்பிடம் முறையாக சீரமைக்க கோரி மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 40 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். மேலும் முத்துநாயக்கன்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 900க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு படிக்கும் மாணவிகள் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு தேவையான அளவிற்கு கழிப்பிட வசதி இல்லாமல் புதிய கழிப்பறை கட்டிடம் கட்டி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்ட போது இந்த பணிகள் விரைவாக முடிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். உசிலம்பட்டி பேருந்து நிலையம் அருகே விபத்தில் சிக்கிய மூதாட்டி தவறவிட்ட பணத்தை மூதாட்டியின் உறவினரிடம் பத்திரமாக ஒப்படைத்த போக்குவரத்து ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே எழுமலையை அடுத்துள்ள அள்ளமன் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் ராஜாத்தி. 70 வயதான இந்த மூதாட்டி லோன் மூலம் கிடைத்த 80,000 ரூபாயை வாடிப்பட்டியில் உள்ள தனது மகளான மகேஸ்வரியிடம் கொடுப்பதற்காக உசிலம்பட்டி பேருந்து நிலையம் வந்துள்ளார். அப்போது மூதாட்டி சாலையை கடக்கும்போது விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் மூதாட்டி கொண்டு வந்த கட்டை பை தவறி கீழே கிடந்ததை கண்ட பேருந்து நிலையத்தில் பணியில் இருந்த அரசு போக்குவரத்து கழக காப்பாளர் சென்றாயன் பையில் 80,000 ரொக்கம் மற்றும் செல்போன் இருந்ததை அறிந்து மூதாட்டியின் செல்போன் மூலம் அவரது மருமகனான ராமநாராயணன் என்பவரை தொடர்பு கொண்டு மூதாட்டி தவறவிட்ட 80,000 ரொக்கம் மற்றும் செல்போனை பத்திரமாக ஒப்படைத்தனர். இந்நிலையில் விபத்தில் சிக்கிய மூதாட்டி தவறவிட்ட பணம் மற்றும் செல்போனை மூதாட்டியின் உறவினரிடம் பத்திரமாக ஒப்படைத்த போக்குவரத்து கழக ஊழியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. தொண்டி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாய்மர படகு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மோர்பண்ணையில் ஸ்ரீ பாலமுருகன் கோயிலில் ஆனி மாத திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு மீனவ இளைஞர் மன்றம் சார்பில் பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 24 படகுகள் கலந்து கொண்டன. இப்போட்டிக்கு 10 கடல் மைல்கள் தொலைவு எல்கை நிர்ணயம் செய்யப்பட்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட படகுகள் காற்றின் வேகத்தில் ஒன்றை ஒன்று முந்தி சென்று பார்வையாளர்களை கவர்ந்தது. இப்போட்டியை காண சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் வந்து கண்டு களித்தனர். குன்றத்தூரில் விலங்குகள் மற்றும் பறவைகள் அறக்கட்டளை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் கரை மாநகர் பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்கள் மத்தியில் மரக்கன்றுகள் நடுவதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளி மாணவர்களுக்கு பறவைகள் மற்றும் விலங்குகள் நல அறக்கட்டளையின் சார்பில் அரசு பள்ளி சீருடை மற்றும் படிப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களுடன் சேர்த்து மரக்கன்றுகளையும் வழங்கினர். அறக்கட்டளையின் தலைவர் வில்சன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பழம் சார்ந்த மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.